ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கவனிங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை உங்களுக்கும் எனக்கும் பரத்திலிருந்து உருவானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து இறங்கி வந்தார். அவர் வரும்போதே மனுக்குலம் அனைவருக்கும் கிருபை கொண்டு வரப்பட்டது. ஹல்லேலூயா. அதை நம்பும் போதுதான் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வழி உண்டாகிறது. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு நல்லா கவனிச்சுக்கணும், இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமியில வந்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழுந்தார் என்பதை நீங்க நம்புவீங்கன்னா அதுக்கு பேர் தான் விசுவாசம். அந்த நம்புறதை பற்றி நான் மறுபடியும் அடுத்தது நம்ம போகலாம். அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வருதுன்னா அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எப்போ வந்துருச்சோ அந்த நம்பிக்கையினுடைய விஷயம் தான் பார்க்க போகிறோம். அடுத்து நான் வரேன் அதை. அப்போ அதை சொல்லும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரட்சிக்கப்படுகிறோம். இல்லைன்னா ரட்சிக்கப்படுவது இல்லை, நமக்கு அந்த ரட்சிப்பே கிடைக்கல. நீதி உண்டாக, சொல்லுங்க, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சில பேர் சொல்லுங்க, நான் இருதயத்தில் எல்லாம் கரெக்டாக வச்சிருக்கிறேங்க, ஆனால் நாங்கள் வாயை திறந்து பாட மாட்டோங்க, வாயை திறந்து பேச மாட்டோங்க, வாயை திறந்து படிக்க மாட்டோங்க. அப்படி இல்லையா? அப்படி கிடையாதான். என்ன சொல்லுச்சு வசனம்? என்ன சொல்லுச்சு? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாகிறதுக்கு உள்ள விசுவாசம் வரணும். ரெண்டாவது, ரட்சிக்கப்படுவதற்கு என் வாயை திறந்து சொல்லணும், அவர்தான் என் தேவன், அவர்தான் என் ரட்சகர், அவர் எனக்காக வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழுப்பினார், அவரை என்று வேறொரு தேவன் இல்லை, அவரே ரட்சகர். இப்பதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நல்ல ரட்சிப்பு கிடையாதான். இந்த விசுவாசத்தில் நீங்க இருக்கிறீங்களா? இருக்கிறேன்னு சொல்லுங்க, ஒரு அல்லே சொல்லுங்க. அப்படி ஒரு விசுவாசத்தோடு கூட தான் ஒரு தேவனுடைய பிள்ளை எழும்ப வேண்டியதாக இருக்கிறது. அப்போ நான் இந்த விசுவாசத்தை எந்த விதத்தில் நாம் கவனிக்கலாம்? வாசிங்க பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:1 வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிற உறுதி. இரண்டாவது, காணப்படாத நிச்சயம். எனக்கு சொன்னதை நான் நம்பினேன். எப்படி நம்பினேன்? உறுதியா நம்பினேன். ஹல்லேலூயா. எப்படி நம்பினேன்? நான் உறுதியாய், அப்படின்னா அசைக்க முடியாத அளவுக்கு நான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. யாராவது நான் காலைல வெயிட் பண்ணுங்க, கட்டாயமாக நான் வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, எப்படி இருவாங்க? வந்துருவாருங்க, கட்டாயம் வந்துருவார். அவர் வரலன்னா வரலன்னா அப்போ சாதாரண ஒரு நபரை நம்ம என்ன பண்றோம்? நம்புகிறோம், நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை நம்ம பார்த்து வருகிற நம்பிக்கை, இதுக்கு பேர் தான் நம்பிக்கை. ஏன்னா அவர் எனக்கு தெரியும், அவரை நான் பார்த்துருக்கிறேன், வீடு இங்கே தான் இருக்குது, அவர் பணம் கொண்டு வந்து தரேன்னு இருக்கு, இது நம்பிக்கை. ஆனால் நான் யாரை பார்க்கல? இயேசுவை பார்க்கல, இயேசு பிறந்ததை பார்க்கல, இயேசு எனக்காக பாடுபட்டதை நான் பார்க்கல, எனக்காக சிந்தின ரத்தத்தை நான் பார்க்கல, எனக்காக சிலுவையில் அறையப்பட்டதை நான் பார்க்கல, எனக்காக உயிர் கொடுத்ததை பார்க்கல, எனக்காக உயிரோடு எழும்பினதை நான் பார்க்கல. ஆனா வேதம் சொல்லுகிறது, நான் அதை நம்புகிறேன். எப்படி நம்புகிறேன்? உறுதியாய் நம்புகிறேன். அதுதான் விசுவாசம். எப்படி நம்புறேன்? நான் அதை உறுதியாய். யார் கேட்டாலும் எனக்காக மரித்தாரையான்னு போராடி சண்டை போடுவேன். ஏன்னா அவர் சொன்னதை, அவர் எழுதி வைத்ததை நான் எப்படி நம்புகிறேன்? உறுதியாய் நம்புகிறேன். அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. அடுத்தது, காணப்படாத நிச்சயம்.
காணப்படாத நிச்சயம் என்னது? சரி, வந்தது போனது எல்லாம் எனக்கு என்ன பண்ணுறது, ஏதோ எழுதி வச்சிருக்காரு, நான் படிக்கிறேன், சரித்திரம் கூட என்ன பண்ணி எழுதியிருக்கு. காணப்படாத நிச்சயம்னா நான் பரலோகத்துக்கு போவேன் நம்புறது. அங்கே தங்க ரோடு இருக்குது, தங்க தரை இருக்கிறது, தங்க வீதிகள் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா மரகதம் மாணிக்கம், அங்கே விலையேற பெற்ற கற்கள் இருக்கிறது, அங்கே ஜீவ தண்ணீர் இருக்கிறது, அங்கே எல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்கல. நான் என்ன பண்ணல, பார்க்கல. எனக்கு கிரீடம் வைப்பார், எனக்கு வாடாத கிரீடம் இருக்குது, எனக்கு மகிமையின் கிரீடம் இருக்குது அப்படிங்கிறத வேதம் சொல்லுது. நான் என்ன பண்ணல, பார்க்கல. ஆனால் நான் நிச்சயித்திருக்கிறேன், அதையும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அது நடக்கும், அது இருக்கிறது. இது ஒரு நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று உறுதி, இரண்டாவது நிச்சயம். ஒன்று எப்படிப்பட்ட உறுதி? அது நம்பப்படுகிறவைகளின் விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி. எல்லாரும் நம்பிட்டு வந்தாங்க, நானும் நம்புகிறேன். ஆனால் எப்படி நம்புகிறேன்? உறுதியாய் நம்புகிறேன். அது விசுவாசம். ஆமாம், எல்லாரும் சொல்கிறாங்க, பைபிள் சொல்லுது பரலோகம் இருக்குது, நான் அங்கே போவேன், அவர் வருவார், என்னை மறுரூபமாக்குவார், என்னை ஹெவனுக்கு எடுத்துகிட்டு போவார், நான் அவரோடு கூட இருப்பேன், தேவதூரில் கூட இருப்பேன், இங்கே வந்து மறுபடியும் வந்து 1000 வருஷம் இந்த பூமியில் அரசாள்வேன். இதெல்லாம் சொல்லியிருக்குது. காணப்படலை, பார்க்கல, ஆனால் நான் நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. இப்படி பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்குது, பார்த்தவைகள் நிறைய இருக்கிறது. கவனிச்சு பாருங்கள், நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்குது. நான் எப்படி நம்புகிறேன்? அவங்களுக்கு அற்புதம் நடந்திருக்குதுங்க, ஆனால் நான் நம்புகிறேன். எப்படி நம்புகிறேன்? எனக்கும் நடக்கும் என்று உறுதியாய் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அதுவும் விசுவாசம்தான். ஹல்லேலூயா. நம்பிக்கையில் நான் முதல்ல சொன்னது வேற அனுபவம், இது வேற அனுபவம். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், அந்த உறுதியா சொல்ற நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற இல்ல. உறுதியான நம்பிக்கைக்கு பேர் தான் என்னது? குழப்பமா இருக்கா? என்ன சொன்ன சொல்லுங்க. நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. ஹல்லேலூயா. நம்பிக்கை எப்ப விசுவாசமா மாறுதுன்னா, அந்த நம்பிக்கையை உறுதியா எடுக்கிற தெரியுமா, அதுதான் விசுவாசமா மாறுது. இப்ப புரிஞ்சிச்சுன்னு சொன்ன அல்லே சொல்லுங்க. ஆமா. ஹல்லேலூயா. அந்த அசைக்கப்படாத உறுதியான நம்பிக்கை தான் என்னவா இருக்குது? விசுவாசமா. அடுத்தது காணப்படாத நிச்சயம். யாருக்கும் அப்படிப்பட்ட அற்புதம் நடந்ததில்லை, இதுவரை நான் கேள்விப்படலை. ஆனால் நான் நம்புகிறேன். எப்படின்னா, நிச்சயித்து நம்புகிறேன். ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வரைமுறையை தேவன் வைக்கவில்லை. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆகவே எனக்கு என்ன பண்ணும்? நடக்கும் என்று நான் எப்படி நம்புகிறேன்? நிச்சயித்து நம்புகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது எனக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் அசைக்க முடியாத காரியங்கள், அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு பெண்மணிக்கு ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு சொல்கிறாரு, கர்த்தர் உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாருன்னு. உடனே அந்த பொண்ணு முடிஞ்ச உடனே அந்த ஃபேமிலி வந்து, இல்லைங்க எனக்கு நியூட்ரஸ்லாம் எடுத்துட்டாங்க, அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை, நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு. இல்லைம்மா, கர்த்தர் உனக்கு கொடுப்பாருன்னு போயிட்டார். ஹல்லேலூயா. சில மாதங்கள் கழித்து அவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டார்கள். குழந்தை பெற்றெடுத்து கொண்டு மன்னிப்பு கேட்குறாங்க. கர்த்தர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. எடுத்த கர்ப்பப்பை எப்பொழுது உள்ள வந்தது, எப்பொழுது மீண்டும் ஒரு மாற்றம் வந்தது, எப்படி நடந்தது? அந்த ஊழியக்காரன் விசுவாசத்தில், தன்னுடைய விசுவாசத்தில் தான் சொன்ன வார்த்தையில் நிச்சயத்திருந்தார். கர்த்தர் அப்படியாக செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அப்படின்னா விசுவாசமானது அப்படிதான் இல்லைதான். எல்லா ரிப்போர்ட்லாம் வேறு மாதிரி தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட், என்னை பார்த்து சொல்லும்போது ஸ்டேட்மெண்ட்லாம் வேறு மாதிரி தான் இருக்கும். வெளியே இருக்கிற 1000 சொல்லுவான், உள்ளே இருக்கிற 1000 சொல்லுவான். நான் என்ன சொல்கிறேங்கிறதா முக்கியம். என்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, என்னுடைய வாயின் அறிக்கை என்ன, நான் எதை நான் வைக்கிறேன், முன்னாடி வைக்கிறேன். நானும் இப்போ உங்களை மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணுறேன். உங்களை மாதிரி குடும்பம் எனக்கு இருக்கிறது, உங்களை மாதிரி பிள்ளைகள் எனக்கு இருக்கிறாங்க, உங்களை மாதிரி தேவைகள் எனக்கு இருக்கிறது. நிறைய நேரங்கள் நானும் தடுமாறுகிறேன். ஆனால் எதை கொண்டு வந்து வைக்கிறேன்? விசுவாசத்தின் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்து நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய ஸ்டேட்மெண்ட்டை இங்கே சொல்ல முடியலன்னா கூட தேவ சமூகத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த அறிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க போவது. ஹல்லேலூயா.
அவள் டிசைட் பண்ணா 12 வருஷமா மாதவிடாய் பிரச்சனை அவளுக்கு, 1 வருஷம் 2 வருஷம் 12 வருட பிரச்சனைக்கு அவள் டிசைட் பண்ணா, நான் இன்னைக்கு அவரை பார்க்க போறேன், நான் அவரோட வஸ்திரத்தை தொட போறேன், நான் சுகமாக போறேன். அவள் என்ன பண்ணிட்டா? உறுதியாயிட்டா, நிச்சயித்து கொண்டாள். உறுதியும் நிச்சயமும் அவளுக்கு வந்தது. அப்போது இயேசு என்ன சொன்னாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சி, நான் உன்னை சுகமாக்கின அவர் என்ன பண்ணல, சொல்லவில்லை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், தேவன் நம்மை சுகமாக்க வல்லவர் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அதனால தான் நான் சில பேருக்கு சொல்லுவேன், கேட்கலன்னா உன் விசுவாசம் உனக்கு ஆக கடவுது. தட்ஸ் ஆல். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே 90% அற்புதங்களை விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செஞ்சிருக்கிறார். ஜஸ்ட் 10% அது அவராக வந்து செஞ்சிருக்கிறார். சில இடங்களில் 90% அற்புதங்கள் எதுலன்னா விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செய்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இங்கே வந்திருக்கிற யாரானாலும் சரி, நான் சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசம் தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க போகிறது. ஹல்லேலூயா. நான் இங்கே டீச் பண்ணுறேன், உங்களுக்கு போதிக்கிறேன், எப்படி இந்த விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்தணும், எப்படி உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணுங்கிறத நான் விசுவாசத்தை போதிக்கிறேன். விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டியது யாருன்னா நீங்கள் தான் செயல்படுத்தணும்.